அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தம்புள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகில விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலே இருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் எந்த இடத்திலே விட்டோம் என்று சொன்னால், அங்கே ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் துவங்கியது. அப்படி போர் துவங்கிய நேரத்திலே ராவணன் மகுடபங்கம் செய்யப்பட்டான். அதையடுத்து எத்தனையோ பேர் அரக்கிற வீரர்களெல்லாம் மாண்டார்கள். ஆகவே இப்பொழுது என்ன செய்வது என்று நினைத்தான். அப்பொழுது கும்பகர்ணனை, தூங்குகின்ற கும்பகர்ணனை எழுப்பி போர்க்கோலம் செய்து அந்த ராமனுக்கு எதிரிலே அனுப்பலாம் என்று முடிவு செய்து அங்கே போர்க்கோலம் செய்தான். மிகப்பெரிய உணவை அளித்தான். போர்க்கோலம் செய்தவுடனே எதற்காக இந்த போர்க்கோலம் என்று கும்பகர்ணன் ராவணனிடத்திலே கேட்டான். அப்போது ராவணன் சொன்னான், சேதையை நாம் கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ராமன் போருக்கு வந்திருக்கிறான். அந்த ராமனை வெல்ல வேண்டும், அந்த ராமனை கொல்ல வேண்டும், அதற்காக நீ போருக்கு போக வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது எத்தனையோ அறிவுரைகளை கும்பகர்ணன் எடுத்து சொன்னான். இது நல்லதல்ல என்று எத்தனையோ முறை சொன்னேன், நீ கேட்கவில்லை. கேட்காத காரணத்தினால் எத்தனை பேர் அழிந்தார்கள் நம்முடைய அரக்கர் குலத்திலே இருக்கிறவர்களெல்லாம் என்று உனக்கு தெரியும். ஆகவே நீ சீதையை விட்டுவிடு, உனக்கும் உயிர் பிச்சை கிடைக்கும், இலங்கையும் நன்றாக இருக்கும் என்று எவ்வளவோ அறிவுரைகளை கூறினான். கூறிய உடனே அந்த ராவணன் அங்கே கொதித்தெழுந்தான். நீயும் உன் தம்பி வீடனனை போல ராமன் பக்கம் செல்வதாக இருந்தால் செல் என்று கோபமாக பேசினான். உடனே கும்பகர்ணன் என்ன செய்தான், நான் நெடுங்காலமாக நீ போட்ட உணவை சாப்பிட்டு வந்துவிட்டேன். நான் செஞ்சோற்று கடன் ஆற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நீ நீதி வழியிலே சென்றாலும் அநீதி வழியிலே சென்றாலும் உனக்கு பக்கபலமாக இருப்பதுதான் என்னுடைய கடமை. ஆகவே உனக்கு பக்கபலமாகவே இருக்கிறேன். நீ அநீதி வழியாக சென்றால் கூட உனக்கு நீ ஏற்படுத்தியிருக்கிற இந்த போருக்கு உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி ராமனை எடுத்து போரிட சென்றான் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை முடித்தோம். விட்ட இடத்திலிருந்து இப்போது துவங்குகிறோம். கும்பகர்ணன் சொன்னான், என்னை வென்றுளரனில் இலங்கை காவல உன்னை வென்றுகிறதல் உண்மை, ஆதலால் பின்னை நின்றெண்ணுதல் பழைய பிவளை தன்னை நன்களிப்பது தவத்தின் பாலதேகே என்று சொல்லிவிட்டு என்னை வென்றுவிட்டால் உன்னையும் வென்று விடுவார்கள். ஆகவே அருகிடத்தாவது செய்தியை விட்டுட்டு நீ உயிரோடு இருப்பா என்று வார்த்தையை சொன்னான். சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னான் கும்பகர்ணன், இத்தனை நாள் வரை முதல் யான் முன் செய்தன குற்றமும் உடன பொருத்தி கொற்றவ பெற்றனன் விடையன பெயர்ந்து போயினான். இதற்கு முன்னே நான் ஏதாவது குற்றம் குறை செய்திருந்தால் கூட அதையெல்லாம் மன்னித்து அருளி எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். போய் வருகிறேன் என்று அவன் சொல்லவில்லை, போகிறேன் என்று சொன்னான். விடை என்று சொன்னான். பெற்றனன் விடையென பெயர்ந்து போயினான். விடை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி புறப்பட்டான். படைகள் சூழ கும்பகர்ணன் தேரிலே ஏறினான். சுடர்மனை தேர் ஒன்று எய்கினான். மணிகளெல்லாம் கட்டப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேரிலே கும்பகர்ணன் ஏறினான். போர்க்களத்திற்கு வந்த கும்பகர்ணனை ராமன் நோக்கினான். வீடனன் கும்பகர்ணனை பற்றிய சில செய்திகளை ராமனிடத்திலே சொன்னான். போர்க்களத்திலே வந்திருக்கிறானே, இவ்வளவு பெரிய உருவத்தோடு வந்திருக்கிறானே, யார் அவன் என்று கேட்டபோது, ராமன் கேட்டபோது, வீடனிடத்திலே கேட்டபோது அந்த வீடனன் சொன்னான், என்னுடைய பெரிய அண்ணன் ராவணன், இரண்டாவது அண்ணன் கும்பகர்ணன், நான் மூன்றாவதாக பிறந்தவன். ஆகவே எனக்கு மூத்தவன் கும்பகர்ணன், கும்பகர்ணனுக்கு மூத்தவன் ராவணன். அந்த கும்பகர்ணன் அவனுக்கு மிகப்பெரிய உணவளித்து
அவனை போர்க்கோலம் செய்து இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அவன் ராவணனுடைய தம்பி, நேர் தம்பி என்று சொல்லி அந்த கும்பகர்ணனை பற்றிய அறிமுகத்தை வேடனன் ராமனுக்கு சொன்னான். ஏந்தலை ஏந்தலில் ராமன் நோக்கினான். அந்த கும்பகர்ணனை ராமன் நோக்கினான். பேரியல் இலங்கை வேந்தன் பின்னவன், எனக்கு முன்னோன் காரியல் காலன் கடல் கும்பகர்ணன் என்றான். ராவணனுக்கு அடுத்தும் எனக்கு முன்னும் பிறந்தவன் இந்த கும்பகர்ணன் என்று வேடனன் கும்பகர்ணனை பற்றி அறிமுகம் செய்தான் ராமனிடத்திலே. காலனார் ஒரு காலனால் காலின் மேல் நிகர் தோழினான், மாலினார் கட வகையே சூலமே கூடு சூடினான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த கும்பகர்ணனானவன் நடந்து வந்தானேயானால் அவன் எதிரிலே அந்த இவன் கூட யாரே அந்த காலன் கூட அந்த யமதர்மராஜா கூட அப்படியே அஞ்சு நடுங்குவான். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன், உருவம் படைத்தவன். காலின் மேல் இது காலினாகான், காற்றை காட்டிலும் விரைந்து நடக்கும் காலை உடையவன். மாலினார் கட வாகையே சூலமே கொடு சூடினான். தேவர்கள் அழியும்படி, இந்திராய தேவர்களெல்லாம் அழியும்படி சூலாதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியவன் என்று சொல்லி அந்த கும்பகர்ணனை பற்றிய ஒரு அறிமுக உரையை வேடனன் ராமனுக்கு கூறினான். உன் உயர்ந்த உரத்தினான், மெல்லி வந்த மிடிக்கினான், தான் உயர்ந்த தவத்தினான், வான் உயர்ந்த வரத்தினான். அவன் எப்படிப்பட்டவன்? ஊன் உயர்ந்த உரத்தினான், மிகப்பெரிய ஊன், உடம்பிலே சதையை உடையவன், மலை போன்ற உருவத்தை படைத்தவன். மேல் நிமிர்ந்த மடிக்கினான், நல்ல மிடுக்கோடு நடை ஓடக்கூடியவன். தான் உயர்ந்த தவத்தினான், அவன் மிகப்பெரிய தவங்கள் எல்லாம் செய்து மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறான். வான் உயர்ந்த வரத்தினான், வானவெள்ளத்திலே எல்லாம் மிகப்பெரிய வரத்தை பெற்றிருக்கிறான். நன்றிதென்று நமக்கெனா என்று நீதி உரத்தினான், இன்று காலன் முன் நெய்தினான் என்று சொல்லி இறங்கினான். தன் அண்ணனாக விளங்கக்கூடிய ராமனிடத்திலே நீ செய்யக்கூடிய செயல் அடாத செயல், அநீதியான செயல், அடுத்தோன் மனைவியை அபகரித்து கொண்டு வந்து இங்கே சிறை வைத்து அவளை என்னுடைய ஆசைக்கு இணங்கு என்று கெஞ்சி கொண்டிருக்கிறாயே, இது எப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல் என்று பல்வேறு விதமான நீதிகளை எல்லாம் கூறினான். உனக்கு உன் மனைவி இருக்கிறாள், 2வது மனைவி இருக்கிறாள், இன்னும் உனக்கு ஆசை நாய்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது இன்னொருடைய மனைவியை கடத்தி கொண்டு இப்படி கெஞ்சி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி எவ்வளவோ அறிவுரைகளை எல்லாம் சொல்லினாலும் அந்த ராவணன் ஏற்கவில்லை. ஆகவே ராவணனுக்கு புத்தி புகட்டிய கும்பகர்ணனை நம்பக்கம் அழைத்து வா என்று கூறினான் ராமன். ஆகவே அறத்தின் நாயகனாக விளங்குகிறான், அறம் சார்ந்தவனாக விளங்குகிறான், நல்ல புத்திமதிகளை சொல்லக்கூடியவனாக விளங்குகிறான். வேறு வழி இல்லாமல் செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக இப்போது கும்பகர்ணனுக்கு ஆதரவாக அங்கே போர்க்களத்திலே வந்திருக்கிறான். ஆகவே வேடனனே, உன்னை போல நல்லவனாக இருக்கின்ற காரணத்தினால், செஞ்சோற்று கடனுக்காக அங்கே போரிட்டு உயிரை விட போகிறவனாக இருக்கிற காரணத்தினால் நீ போ, இப்பொழுதே போ, எதிரணியிலே போ, அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பக்கத்திலே இருக்கக்கூடிய கும்பகர்ணனை பார், உன் அண்ணனை பார், அவனிடத்திலே பேசி நீ எவ்வளவோ நன்மைகள் சொன்னாய், ராவணன் கேட்கவில்லை, நானும் சொன்னேன் கேட்கவில்லை. ஆகவே நான் ராமன் பக்கத்திலே நீதி பக்கத்திலே வந்துவிட்டேன், நீயும் வந்துவிடு என்று சொல்லி அந்த கும்பகர்ணனை அழைத்து வா என்று சொல்லி ராமபிரான் அங்கே வேடனனை கும்பகர்ணத்திலே அனுப்பினார். ராமனுடைய ஆணை ஏற்ற வேடனன் குரங்குப்படையை கடந்தான், அரக்கர் படையை கடந்தான். கடைசியிலே போர்க்களத்திலே இருந்த கும்பகர்ணன் அருகிலே சென்றான். அருகிலே சென்றவுடனே அவன் தாளிலே விழுந்து வணங்கினான். வேடனாக இருந்தாலும் தன்னுடைய தம்பியாக இருக்கின்ற காரணத்தினால், எதிரணியாக இருக்கக்கூடிய ராமன் பக்கத்திலே இருந்தால் கூட அரக்கர்களெல்லாம் அங்கே அமைதியாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் ராவணனுடைய தம்பி, இந்த கும்பகர்ணனுடைய தம்பி கும்பகர்ணத்தில் ஏதோ பேசுவதற்காக வந்திருக்கிறான். ஆகவே அந்த வேடனுக்கு எந்த விதமான குறையும் செய்யக்கூடாது என்பதற்காக அந்த அரக்கு வீரர்களெல்லாம் அமைதியாக இருந்தார்கள். நேராக கும்பகர்ணத்திலே சென்றான். போர்க்கோலம் பூண்ட கும்பகர்ணத்திலே சென்றான். அண்ணா 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 என்று சொல்லி அந்த போர்க்கோலம் பூண்டிருந்த கும்பகர்ணனுடைய காலிலே விழுந்தான். யாரே? வேடனன். ராமனின் ஆணையை ஏற்ற வேடனன் குரங்குப்படையை கடந்தான், அரக்கர் படையை அடைந்தான், போர்க்கோலத்திலே இருந்த கும்பகர்ணனை அடைந்தான். அவன் தாளிலே விழுந்து வணங்கினான். ராமனை சரண்டைமாறி வேடன் கும்பகர்ணத்திலே கூறினான். எவ்வளவோ நீதிகளை சொன்னாய் அண்ணா,
நானும் சொன்னேன் கேட்கவில்லை, வந்துவிட்டேன். நீயும் சொன்னாய் கேட்கவில்லை. ஆகவே அவனுக்காக உயிரை விட அண்ணனுக்காக உயிரை விட வேண்டும் என்று செஞ்சோற்று கடனுக்காக இருக்கிறாய். ஆகவே நீ அதர்மத்தின் பக்கம் இருக்காதே. நீ தர்மத்தின் பக்கமாக தர்ம உரைகளை எல்லாம் அவனுக்கு சொல்லியிருக்கிற கணத்தினால் தர்மத்தின் பக்கம் நீ வந்துவிடு. எனக்கு தந்த அரச செல்வத்தை நான் அந்த பக்கம் சென்றவுடனே, ராமன் பக்கம் சென்றவுடனே இலங்கைக்கு உன்னை அரசனாகிவிட்டாய் என்று சொல்லி எனக்கு முடிசூட்டி வைத்து விட்டான். ஆகவே எனக்கு முடிசூட்டி வைத்த அந்த ஆட்சியை அண்ணா கும்பகர்ணன்னா உனக்கு நான் தருகிறேன். உன்னுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு நான் நடக்கிறேன். ஆகவே நீ இந்த பக்கம் வந்துவிடு அண்ணா என்று கும்பகர்ணனை வேடன் அழைத்தான். எனக்கு அவன் தந்த செல்வத்திலங்கையும் அரசும் எல்லாம் எனக்கு நான் தருவேன், தந்து உன் ஏவலில் நடித்து இருப்பேன். உன்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் அண்ணா, வந்து விடுங்கள் அண்ணா என்று கூப்பிட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், யாரே கும்பகர்ணன் சொன்னான், வேதநாயகனே உன்னை கருணையால் வேண்டிவிட்டான். வேதநாயகனே உன்னை கருணையால் வேண்டிவிட்டான். வேடன் சொல்கிறான் கும்பகர்ணத்தில், வேதநாயகனே உன்னை கருணையால் வேண்டிவிட்டான். காதலால் என்மேல் வைத்த கருணையால் கருவம் மீதே ஆதலால் அவனை காண அறத்தொடும் திறம்புதையா பொதுவாய் நீயே என்று அவன் பொன்னடி இரண்டும் கண்டான். வேதநாயகன் பொதுவாக ராமனை பற்றி சொல்லுகிற போது வில்லிபுத்திரரோடு சொல்லுவார். சேதம்நாள் மலர் கோயில் மேவும் சென் திருவிநாயகன் தேவநாயகன் வேதநாயகன் பூதநாயகன் விரதநாயகன் விபுதநாயகன் போதகாதிபன் முதலைவாயிடை புரைதளர்ந்து முன் பொதுவிலே நினைந்து ஆதி மூலமே என்ன முன்வரும் மாதிநாயகன் அடிவணங்குவாகம்னு கடவுள் வாழ்த்துவார். அப்படிப்பட்ட வேதநாயகன் விபுதநாயகன் யாரே ராமபுரான். ஆக வேதநாயகனாக விளங்கக்கூடிய அந்த ராமபுரானை உன்னை கருணையால் வேண்டிவிட்டான். கும்பகர்ணா அண்ணா அவர் வைத்த கருணையினாலே உன்னை அழைத்து வர சொல்லியிருக்கிறார். காதலால் என்மேல் வைத்த கருணையாகால் என்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பினாலே கருணையினாலே உன்னுடைய அண்ணன் வீணாக அங்கே ஏன் சாக வேண்டும்? அறவர்களை சொன்ன அண்ணன் ஏன் சாக வேண்டும்? அவனை இந்த பக்கம் அழைத்து வந்துவிடு என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். கருவம் மீதே நான் வந்திருக்கக்கூடிய செயல் இதற்காகத்தான். ஆதலால் அவனை காண அறத்தொடும் திரும்பாதையே பொதுவாய் நீயே என்ன பொன்னடி இரண்டும் போட்டான். ஆகவே அந்த வேதநாயகனாக விளங்கக்கூடிய ராமபுரானை காண்பதற்காக அறத்தின் பக்கம் வந்து சேர்வதற்காக நீ இப்போதே புறப்பட்டு இந்த இடத்துல இருந்து நீ அந்த பக்கமாக ராமன் பக்கமாக வந்துவிடு என்று அந்த கும்பகர்ணனுடைய 2 காலடிகளிலும் விழுந்து வணங்கினான். யார் வேடனும். கும்பகர்ணன் உடனே என்ன செய்தான்? மறுப்புரை கூறினான். தம்பி வேடனை தன் மார்புறத் தழுவி சில சொற்களை அங்கே சொல்லலானான். அங்கே தன்னுடைய காலிலே விழுந்த அந்த தம்பியை அப்படியே மார்புறத் தழுவினான். அவனை நிற்க வைத்தான். தம்பியே, அறம் வழி நடக்கின்ற தம்பியே, அறத்தின் நாயகனாக விளங்கக்கூடியவன் பக்கத்திலே இருக்கக்கூடிய என் தம்பி வீடனே, உனக்கு இப்போது நான் சில உரைகளை சொல்லப்போகிறேன். நீர்க்கோல வாழ்வை நெச்சி நெடுநாள் வளர்த்த பின்னை போர்க்கோலம் செய்துவிட்டார்க்கு உயிர்கூடாதங்கு போகேன். கார்கோல மேனிமைந்த என் துயர் தவிர்தியாகின் கார்கோல மேனியானை கூடுதி கடிதன்யாகி. இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நீர்க்கோலமான வாழ்க்கை. நீரின் மேல் குமிழி வாழ்க்கை என்பார். நீரின் மேல் குமிழி எவ்வளோ நேரம் இருக்கும்? உடனே மறைந்து போகும். அதை போல தான் இந்த உலகத்திலே உடலில் இருக்கக்கூடிய உயிர் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்றோ நாளையோ இக்கணமோ எப்போனாலும் உயிர் போயிடும். ஆக நீர்க்கோல வாழ்வை நெச்சி நெடிது நாள் வளர்த்து இந்த நீர்க்கோல வாழ்விலே இருக்கக்கூடிய என்னை நெடிது நாள் எனக்கு சோறு போட்டு வளர்த்திருக்கிறான். பின்னை போர்க்கோலம் செய்து விட்டான். யாரே? போர்க்கோலம் செய்து எனக்கு ஆதரவாக நீ செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டான். நானும் போர்க்கோலம் பூண்டு விட்டேன். ரதம் கஜம் துரகம் பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகையான சேனைகளோடு அரக்கர்கள் கூட்டத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்படி போர்க்கோலம் செய்துவிட்ட ராவணனுக்கு உயிர் கொடாது அங்கு போகேன். அவனுக்கு உயிரை கொடுத்து விட்டுத்தான் நான் அவனுடைய இல்லத்திற்கு போவேனே தவிர வேறு எந்த விதத்திலும் நான் போக மாட்டேன். கார்கோல மேனிமைந்த என் துயர் தவிர்த்தியாகின் தார்கோல மேனிமைந்த என் துயர் தவிர்த்தியாகின் கார்கோல மேனியானை கூடுதி கடியின் நேகி. வா, நீ என்னை பற்றி கவலைப்படாதே விடனா. கும்பகர்ணனாகி என்னை பற்றி கவலைப்படாதே. என்னுடைய வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாதே. என்னுடைய உடலிலே இருந்து உயிர் பிரிய போகிறது என்பதை பற்றி நீ கவலைப்படாதே. நீ கார்கோல மேனியானை கருமை நிறமான மேகம் போன்று நிறம் படைத்த மேனியானாக விளங்கக்கூடிய
ராமனை இப்போதே நீ சென்று கடிதிலே ஏகிவிடு. இந்த இடத்திலே இன்னும் என்னை கெஞ்சி கேட்டுக்கொள்ளாதே, நான் வருகின்றபடி இல்லை என்று சொல்லி, ஆகுவதாகும் கால தழிவதும் மணிந்து சிந்தி போகுவது அயிலே நின்று போற்றினும் போதல் தென்னம் ஏகதி எம்மை நோக்கி இரங்கலை என்றும் உள்ளாகாய். அப்பா, நல்ல காலம் வருகிற போது நல்ல காலம் வரும், கெட்ட நேரம் வருகிற போது கெட்ட நேரம் வரும். இப்பொழுது எனக்கு கெட்ட நேரம் வந்திருக்கிறது. ஆகவே போர்க்கோலம் பூண்டிருக்கிறேன், ராவணன் பக்கத்திலே இருக்கிறேன், எவ்வளவோ அறிவுரைகளையும் சொல்லிவிட்டேன். கடைசியிலே நீயும் விடனைப் போல அந்த பக்கம் சென்று விடு என்று அவன் கோபமாக கூறிய காரணத்தினால் நான் செஞ்சோற்றை கடன் கணிப்பதற்காக உனக்கே போரிட்டு உயிர் துறைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அழிந்து சிந்தி போகுவது அயலை நின்று போற்றினும் போதல் தென்னம் ஆகுவது ஆகும் காலத் தழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலை நின்று போற்றினும் போதல் தென்னம் ஏகதி எம்மை நோக்கி இரங்கலை என்றும் உள்ளாய். ஆக நல்ல நேரம் வருகிற போது நல்லது வரும், கெட்ட நேரம் வருகிற போது கெட்ட நேரம் வரும். இப்போ கெட்ட நேரம் வந்திருக்கிறது, அண்ணனுக்கும் ராவணனுக்கும் கெட்ட நேரம் வந்திருக்கிறது, எனக்கும் கெட்ட நேரம் வந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்போது போரில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆகவே என்னை பற்றி நீ கவலைப்படாதே, எங்கள் இருவரை பற்றி நீ கவலைப்படாதே. ஏகுதி எம்மை நோக்கி இரங்கலை என்றும் உள்ளாய். இப்போதே சென்றுவிடு, எனக்காக, என் உடலுக்காக, என் உயிருக்காக நீ எங்கே இறக்கப்படாதே. இப்போது என்றும் உள்ளாய், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் நீ என்று சொல்கிறாய். என்றும் உள்ளாய் என்று சொன்னால், என்றும் இருக்கிறாய் என்று சொன்னால், எப்பொழுதும் அழிவில்லாமல் இருக்கக்கூடியவன் வீடனன். 7 சிரஞ்சீவிகள் என்று சொல்லுவார்கள். அனுமன், அசோத்தாமன், மார்க்கண்டேயன், விடனன், இன்னும் சில முனிவர்களை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சிரஞ்சீவியாக விளங்கக்கூடிய நீ இங்கே இருக்காதே, நீ அந்த பக்கம் சீக்கிரமாக போய்விடு என்றவன் தன்னை வீட்டும் எடுத்துமாறு ஒரு கப்புள்ளி இன்றும் தவிர்ந்ததென்றே உடன்பிறப்பு என்று விட்டான். ஆகவே மீண்டும் அந்த தம்பியாக விளங்கக்கூடிய அந்த வீடனை கட்டி அணைத்து மார்பு இருகப்புள்ளி மார்போடு தழுவி இன்றோடும் தவிர்ந்ததென்றே உடன்பிறப்பு என்று விட்டான். இன்றோடு உனக்கும் எனக்கும் உடன்பிறப்பு என்கின்ற பந்தம் தீர்ந்துவிட்டது. ஆகவே நீ அந்த விடம் சென்றுவிடு, நான் இந்த பக்கம் இருக்கிறேன், நீ நீதியின் பக்கம் இருக்கிறாய், நான் நீதியின் பக்கம் செஞ்சோத்து கடனுக்காக இருக்கிறேன். இனிமேல் நீ தம்பியும் அல்ல, நானும் அண்ணனும் அல்ல, எதிரிலே ஒருவருக்கொருவர் போரிட போகிறோம் என்று சொல்லிவிட்டு தம்பி என்கின்ற உடன்பிறப்பு என்கின்ற அந்த உடன்பிறப்பு என்கின்ற அந்த தகுதி இன்றோடு நமக்கு தீர்ந்து விட்டது என்று சொல்லி இப்போதே அங்கே சென்று விடு என்று சொன்னான். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று சொல்லுவார்கள். அதே போல் இந்த உடன்பிறப்பு என்கிற பாசம் நீதியோடு நடக்கக்கூடிய வீடன் தம்பி மேலே பாசம் வைத்து, நான் அநீதி பக்கம் இருந்துட்டேன், நீ போப்பா அந்த அரமநதியாக விளங்கக்கூடிய ராமன் பக்கம் போய் சேர்ந்து விடு என்று சொன்னான். வீடனன் சொல்வதை கண்டு கும்பகர்ணன் கண்ணீர் வீடனன் செல்வதைக் கண்டு கும்பகர்ணன் கண்ணில் உதிர் நீர் பெறுதல். சரி அண்ணா, நீங்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்கள், ஆகவே நான் போகிறேன் ராமன் பக்கம் என்று சொல்லி அங்கிருந்து விடைபெற்று கொண்டு கும்பகர்ணத்திலிருந்து புறப்பட்டு நேராக வருகிறான் வீடனன் ராமனிடத்திலே. அப்படி வீடனன் செல்வதைக் கண்டு கும்பகர்ணன் பார்க்கிறானா, என் தம்பி, நீ நல்ல இடத்திலே போய் சேர்ந்து விட்டாய், நான் தான் இந்த இடத்திலே மாட்டிக்கொண்டேன். ஆகவே கண்ணிலே இருந்து நீர் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணிலே இருந்து சாதாரண கண்ணீர் மட்டும் வரவில்லை, அப்படியே உதிரமே வருகிறதான். ஐயோ, இப்படிப்பட்ட தம்பி பக்கம் நம்ம இல்லாமல் இந்த அநீதி படைத்த அண்ணன் பக்கம் இருக்கிறோமே என்று சொல்லி வீடனன் செல்வதைக் கண்டு கும்பகோணன் கண்ணில் உதிர் நீர் பெறுதல். கம்பன் என்று சொல்லுகிறான், வெள்ள நீர் வேலை தண்ணில் வீழ்ந்த வெங்கண் உள்ள நீர் எல்லாம் மாறி உதிர்நீர் ஒழுகன் என்றான். அப்படியே வெள்ளம் போன்று வந்திருந்தது அந்த கண்களிலிருந்து கண்ணீர். அந்த கண்ணீரெல்லாம் இப்போ வற்றி போய் அப்படியே உதிர நீர் இரத்த கண்ணீரே வழிக்கிறாராம். யார்? கும்பகர்ணன் தம்பி எண்ணி. கும்பகர்ணனுடன் நடந்த உரையாடலை வீடன் ராமனிடத்திலே கூறினான். வீடனன் உரையை கேட்ட ராமன் கூறினான். வீடனிடத்திலே போய் வீடன் கும்பகர்ணனை பார்த்து விட்டு போனான். மீண்டும் அரக்கர் கூட்டத்தை கடந்து வானர கூட்டத்தை கடந்து மீண்டும் ராமபுராணத்திலே வந்து சேர்ந்தான். சந்த பின்னால் என்ன ஆச்சு விஷயம், போன செய்தி, கும்பகர்ணன் உடன்பட்டானா என்று ராமபுரான் கேட்டபோது, செய்தன் இனிவேறு உண்டோ விஜயாத்திற்கு போலார், நான் செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக நான் ராவணன் பக்கமே தான் இருக்கப் போகிறேன், நான் அங்கே இருந்து வர முடியாது, நீதிகளை சொன்னேன், அவன் எடுத்துக்கொள்ளவில்லை, இருந்தாலும் நீ அங்கே இரு, நான் இங்கே இருந்து உயிரி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டான் என்று கும்பகர்ணன் கூறியதை வீடனன் ராமனிடத்தில் சொன்னான்.
அப்போது சொல்லுகிறார், ராமபுரான் சொல்கிறார், செய்திரண்டின் வேறுண்டோ விதியார் தீர்க்க கேட்பார். எப்பவுமே விதியை வெல்ல முடியாது. அவன் அந்த பக்கமே இருந்து அநீதியின் பக்கமே இருந்து சாக வேண்டியது என்பது அவனுடைய விதியாக இருக்கிறது. அதனால்தான் அவன் வர மறுத்து விட்டான். ஊழில் பெருவலை அவள மற்றொன்று சுயனும் தான் முந்திரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அருது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆவூழால் தோன்றும் அசைவன்மை கைப்பொருள் போவூழால் தோன்றும் மடி என்று சொல்லியிருக்கிறார்கள். புத்தி கர்மானுச்சாரம்னு சொல்லுவாங்க. நாம் செய்த தீவினைகளுக்கு ஏற்ப புத்தி போகணுவாங்க. நீ நல்வினை செய்ததுனாலே உன்னுடைய புத்தி இந்த பக்கம் வந்தது. அவன் ஏற்கனவே தீவினை செய்திருக்கிற நேரத்தில் அவனுடைய புத்தி அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆகவே இது விதிவசத்தால் நடந்தது. விதி 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 மகனே, வேறு எது சொல்வேன் நடமகனே என்று ராமபுரான் வேடத்திலே சொல்லி கும்பகர்ணனுடைய நிலைக்காக அங்கே வருந்தினார். அடுத்து என்ன செய்தான்? நாம் வந்துவிட்ட வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக கும்பகர்ணன் அங்கே பொருடத் தொடங்கினான். அரக்கர் சேனை வானர் சேனையை வளைத்தது. கும்பகர்ணன் என்ன பண்ணான்? நாம் வந்துட்டோம், தம்பி கூப்பிட்டான், போக மாட்டேன்ட்டோம், அண்ணனுக்காக செஞ்சோட்டு கடன் கழிப்பேன்னு சொல்லிட்டோம். ஆகவே நான் போர்க்கோலம் பூண்டு விட்டேன், ராமனை ஏற்று பொருடப் போகிறேன், வீர மரணம் அடைந்து இறந்தாலும் இருப்பேனே தவிர நான் இதிலிருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டேன் என்று அங்கே போர்க்கோலத்தில் இருந்தவன் அரக்கர்களெல்லாம் போர்க்கோலத்தில் இருந்த கும்பகர்ணன் வானர சேனையை நோக்கி அங்கே அம்புகளை தொடுக்க ஆரம்பித்தான். முதலிலே கும்பகர்ணன் பொருட நீலன் வந்தான். கும்பகர்ணன் பொருடுவதற்காக வந்துவிட்டேன், யார் என்னுடைய எதிரிலே வரப்போகிறது என்று கும்பகர்ணன் கேட்டபோது அக்னியுடைய அம்சமாக வரக்கூடிய நீலனானவன் வந்தான். நீலனுக்கும் கும்பகர்ணனுக்கும் போர் நடந்தது. தாக்கு பிடிக்க முடியாமல் நீலன் அங்கிருந்து பின்வாங்கி ராமன் படையிலே திரும்பி மீண்டும் வந்து விட்டான். அடுத்து கும்பகர்ணனை எதிர்க்க முடியாமல் நீலன் வந்து விட்டானே என்று சொல்லி அடுத்து வாலியினுடைய மகனாக விளங்கக்கூடிய அங்கதன் கும்பகர்ணனை இப்பொழுது எதிர்க்க நான் போகிறேன் என்று சொல்லி அங்கதன் அங்கே கும்பகர்ணனோடு பொருட வந்தான். அங்கதனை பார்த்த கும்பகர்ணன், நீ யார் என்றான். எப்பா, நீ யார் என்று எனக்கு தெரியவில்லையே. யாரப்பா நீ? என் முன்னாலே இவ்வளவு தைரியமாக வந்திருக்கிறியே, இவ்வளவு தைரியமாக ஒரு இளைஞன் நீ வந்திருக்கிறாய் என்று சொன்னால் நீ யாராக இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ யார் என்று கேட்டான். நீ என்ன அனுமனா அல்லது சுக்ரீவனா என்று கும்பகர்ணன் கேட்டான். அப்போது கும்பகர்ணனை பார்த்து அங்கதன் என்ன சொன்னான்? நூமனை வாளின் சொத்தி நொந்திசை நான்கும் தாவி மும்முனை நடுவேலண்ணல் முளரியம் சரணம் தாழ்ந்த விம்முனை வீரன் மைந்தன் என்னையன் வாளின் வீக்கி திம்முனை ராமன் பாதம் வணங்கிடச் செல்வேன் என்றான். நான் யார் தெரியுமா? கும்பகர்ணா, நீ மலை போன்ற உருவத்தை எடுத்திருக்கிறாய். உன்னுடைய மூக்கிலே யானைகள்லாம் கூட உள்ளே போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மூக்கு, உன்னுடைய காது துளையிலே மிகப்பெரிய பாம்புகள் எல்லாம் வந்து தங்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய காது உடையவன். இருந்தாலும் இளைஞனாக நான் இருந்தாலும் நீ அப்படிப்பட்டவன், நான் இளைஞனாக இருந்தாலும் நான் உன்னை வாளிலே கட்டிக்கொண்டு ராமனிடத்திலே சேர்க்கப் போகிறேன். எப்படி சேர்க்கப் போகிறேன் தெரியுமா? நும்முனை வாளின் சுற்றி உனக்கு அண்ணனாக விளங்கக்கூடிய ராவணனை ஒரு வாளினாலேயே மொத்தம் சுற்றி நோந்திசை நான்கும் தாவி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகளையும் தர 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 என்று இழுத்து கொண்டு சென்று அப்பொழுது கொண்டு வந்த நான் சிறுவனாக இருந்தபோது என்னிடத்திலே வந்து இதோ பாரடா 10 தலை ஊச்சி என்று சொல்லி உன் அண்ணன் ராவணனை பற்றி எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய வாலி. அப்படிப்பட்ட வாலியினுடைய மைந்தன் தான் நான். ஆகவே வாலியானவர் என் தந்தையாகிய வாலிலே கட்டி கொண்டு ராவணனை கொண்டு வந்தார் கிஷ்கிந்தைக்கு. அதே போல இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். அந்த வாலியினுடைய மகனாக விளங்கக்கூடிய அங்கதன் வந்திருக்கிறேன். உன்னை என்னுடைய வாலிலே கட்டி அதே போல தெருவாக இழுத்துக்கொண்டு அந்த ராமனுடைய பாதத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அடுத்து கும்பகர்ணன் கும்பகர்ணனும் இது நிற்க முடியாமல் அங்கதன் பின்வாங்கினான். அப்படி சண்டை போட்டுகிட்டே தான் இருந்தான். ஆனாலும் கும்பகர்ணத்திலே பொருட முடியாமல் கொஞ்சம் பலம் குறைந்து அசதி ஏற்பட்டு அப்படியே பின்வாங்கி விட்டான். பிறகு கும்பகர்ணம் பொருடுவதற்காக அனுமன் வந்தான். நடாது வந்துட்டானே,
நீலன் போய் வந்துட்டான், அங்கதனும் போய் வந்துட்டான், இப்போது நாம் போய் ஒரு கை பார்ப்போம் என்று சொல்லி அனுமனாவனும் அங்கே வந்தான். அனுமனானவன் என்ன செய்தான்? கும்பகர்ணம் பொருட அனுமன் வந்தான். யான் எய்யும் இந்த மலையை உன் மார்பிலே தாங்கி தளர்ச்சி அடையாமல் இருந்தால் நான் உன்னுடன் இனி பொருட மாட்டேன் என்று வஞ்சனம் கூறினான் அனுமன். அதாவது கும்பகர்ணத்தில் போனான் அனுமன். அனுமன் போட உடனே என்ன செய்தான்? மிகப்பெரிய ஒரு மலையை எடுத்தான். அந்த மலையை எடுத்து அப்படியே அந்த கும்பகர்ணன் மார்பிலே வீசினான். இந்த மார்பிலை வீசிய பிற்பாடு நீ உயிரோடு இருப்பாயானால் நான் உன்னோடு பொருடவே மாட்டேன், இப்போதே நான் திரும்பிச் சென்று விடுகிறேன் என்று சொல்லி ஒரு சபதம் செய்தான். அந்த சபதத்தின்படி ஒரு பெரிய மலையை எரிந்தான். அந்த எரிந்த மலையானது அந்த கும்பகனுடைய மார்பிலை பட்டு அந்த மலையானது தூள் தூளாக போய்விட்டது, மண்ணாங்கட்டியை போல தூள் தூளாக போய்விட்டது. ஆகவே நான் எடுத்த சபதத்திலே தோற்றுவிட்டேன், நான் இப்போதே பின்வாங்கி செல்கிறேன்னு சொல்லி அனுமனும் எதிர்க்க முடியாமல் பின்வாங்கிவிட்டான். பிறகு என்ன செய்தான்? லக்குவன் புறப்பட்டான். பிறகு லக்குவன் கும்பகர்ணத்திலே போரிட வந்தான். அந்த லக்குவனுக்கும் கும்பகர்ணனுக்கும் அங்கே போர் நடந்தது. அப்படி லக்குவனுக்கும் கும்பகர்ணனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிற போது அனுமன் தோளிலே லக்குவன் ஏறினான். இளைய வள்ளலே ஏறுதி தோல்விசை என்றான் அனுமன். கும்பகர்ணன் லக்குவனத்திலே பேசினான். ராமன் தம்பி, ராவணன் தம்பினான், இருவேம் புற நின்றோம் இது காணிய வந்தனர் புலவோர். அப்படியே நீலன் வந்து போனான், அங்கதனம் பின்வாங்கிட்டான். அனுமனும் போட்டி போட்டு சபதம் எடுத்துவிட்டு பின்வாங்கிவிட்டான். லக்குவனே வந்திருக்கிறாய், என்னிடத்திலே வந்திருக்கிறாய், போரிடுவதற்காக வந்திருக்கிறாய். ராமன் தம்பினி, ராவணன் தம்பினான். ராமனுக்கு தம்பியாக பிறந்த லக்ஷ்மணன் நீ, ராவணனுக்கு தம்பியாக பிறந்த கும்பகர்ணன் நான். இருவேம் புற நின்றோம். ஆக ராவணன் தம்பியும் ராவணன் தம்பியும் இங்கே நேருக்கு நேர் போடுவதற்காக வந்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்ப்பதற்கு தேவர்கள் எல்லாம் மேலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெய்த வைத்தினோர் பெண்கொடி எம்முன் பிறந்தாள், செய்த குற்றமுன் இல்லவள் நாசி வெஞ்சனத்தாள், குய்த கொற்றவ மற்றவள் கூந்தல் தொட்டு ஈர்த்த கை தளத்தடை கெடுத்துவேன் காக்குதி என்றான். அடே லக்ஷ்மணே, நீ என்ன செய்தாய்? என்னுடைய தங்கையாக விளங்கக்கூடிய சொற்பனகை ஏதோ ராமன் மீது ஆசைப்பட்டாள் என்பதற்காக அங்கே வந்து பேசிக்கொண்டிருந்தாள். உடனே நீ என்ன செய்தாய்? அவளுடைய மூக்கையும் காதையும் அறிந்து அனுப்பிவிட்டாய். ஆகவே அவளுடைய மூக்கை அறிந்த கை உன்னுடைய கையல்லவா, அந்த கையே உனக்கு இல்லாமல் செய்து விடுகிறேன், உன்னை நீ காத்துக்கொள்வாயா என்றான். பெய்தவத்தினோர் பெண்கொடி எம்முடன் பிறந்தாள், செய்த குற்றமுன் இல்லவள் நாசி வெஞ்சினத்தால், கொய்த கொற்றவ மற்றவள் கூந்தல் தொட்டு ஈர்த்த கைதளத்தடை கெடுத்துவேன் காக்குதி என்றான். அவளுடைய கூந்தலை பிடித்து இழுத்து அவளுடைய மூக்கை அறிந்து அனுப்பிய அந்த கையே உனக்கு இல்லாமல் செய்து விடுவேன், முடிந்தால் நீ காத்துக்கொள் என்று சொல்லி அங்கே வஞ்சனம் கூறினான் கும்பகர்ணன். ஆக பெரிய தேர்கள் வந்தது, குதிரைப்படைகள் வந்தது, ஆயுதங்கள் எல்லாம் வந்தது. ஆகவே கும்பகர்ணனின் தேர் பரி ஆயுதங்கள் லக்குவன் மேல் வந்து விழுந்தது. போர் கட்டத்திலே வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்தது. ஆகவே என்ன செய்தான்? அந்த லக்வன் கூட கொஞ்சம் பின்வாங்கிட்டான். தேர்ப்படையும் குதிரைப்படையும் யானைப்படையும் வில் அம்புகளும் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிற போது அனுமனுடைய தோளிலே இருந்த லக்வன் என்ன செய்தான்? எவ்வளவோ போராடி பார்த்தான், அந்த கும்பகர்ணனை வெல்ல முடியவில்லை. ஆகவே வெற்றி தோல்வி இல்லாமல் அந்த போரானது முடிந்தது. ஆகவே சற்று அசதியாக இருக்கிற காரணத்தால் நாம் பின்வாங்கி விடுவோம் என்று சொல்லி அந்த லக்குவனும் அங்கே பின்வாங்கி விட்டான். கும்பகர்ணன் பொருட சுக்கிரீவன் வந்தான். கும்பகர்ணத்திலே பொருடுவதற்காக யார் வருகிறீர்கள்? இன்னும் ஏற்கனவே நீலன் வந்து போனான், அங்கதன் வந்து போனான், லக்குவனும் வந்து போனான், இப்போது யார் வரப்போகிறீர்கள் என்று கேட்டான். கும்பகர்ணன் பொருட சுக்கிரீவன் வந்தான். கும்பகர்ணத்திலே பொருடுவதற்காக சுக்கிரீவன் வந்தான். அங்கே மற்போர் துவங்கியது. அப்பா, என்னிடத்திலே தேர்ப்படையில்லை, குதிரைப்படையில்லை, யானைப்படையில்லை, நீயும் நானும் மற்போர் புரியலாமா என்று சுக்கிரீவன் கேட்டான். சுக்கிரீவனுக்கும் அந்த கும்பகர்ணனுக்கும் மல்யுத்தம் அங்கே நடந்தது. கரத்தோடு பிணங்கவும், அந்த கால்களோடு கட்டவும், சிரத்தினோடு தாக்கவும் கூடிய சிங்கையேர் நெய்ய தள்ளினார். மரங்களை எடுத்து மலைகளை எடுத்து ஒரு மேலே அடித்து அங்கே தீராத சண்டையை போட்டு கொண்டிருந்தார்கள்.
இந்த நேரத்தில் என்ன செய்தான்? சுக்ரீவனை அப்படியே கட்டி பிடித்து விட்டான். சுக்ரீவனை தன் கையகத்துள்ளே அடங்கிவிட்டான். மிகப்பெரிய உருவம் படைத்த அந்த சுக்ரீவனுடைய கையிலே சுக்ரீவனை மார்போடு அணைத்து இலங்கைக்கு கடத்தினான். இவனை இப்போது இங்கே விடக்கூடாது, இவனை இலங்கைக்கு கடத்தி எடுத்து விட்டு செல்ல வேண்டும். பார், இதோ சுக்ரீவனை பிடித்து கொண்டு வந்துவிட்டேன் என்று அண்ணனிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக அங்கே மார்போடு அணைத்து இலங்கை மாநகரை நோக்கி அங்கே கும்பகர்ணன் சென்றான் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து நாளைய தினத்திலே விட்ட இடத்திலிருந்து கதையை தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முருகப்பட்டு ராமச்சந்திரன். எப்போதும் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இப்பொழுது வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன என்றால், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியேனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.